ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு தெரிஞ்சே நம்ம ஏமாறுறோன்னு. அதுக்காக நிறைய பணத்த கூட நம்ம செலவு பண்ணுறோம். என்ன விஷயம் தெரியுதா? ஜோசியத்த பத்தி நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க? யூடியூப்ல லட்சக்கணக்கான பேர் ராசி பலன் பார்க்குறாங்க. அதில முக்கியமா நீங்க கோடீஸ்வரன் ஆகப் போறீங்க, உங்களுக்கு இது நடக்கும், அது நடக்காது அப்படிலாம் சொல்றாங்க. கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் ஹைலைட்டு. இதெல்லாம் வெறும் பொது பலன் தான். உங்களுக்கு எது நடக்கும் துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னுவாங்க. நீங்க என்னைக்காவது கால் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருப்பீங்க. டாக்டர்கள் சொல்ற மாரி, "சார் கன்சல்டேஷன் ரூ. 1000 மட்டும் சார்" அப்படின்னுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1000 குடுத்து பார்க்கலான்னு பார்த்தா, அவங்க சொல்ற எல்லா விஷயமும் நடக்குதாங்க? நடக்கவே நடக்காது. நடக்கலனா நம்பள்ல எத்தன பேர் அவங்கள திரும்பி போய் கேட்டுருக்கீங்க? நம்ம கேட்டே இருக்க மாட்டோம். இந்த காரணத்துக்காக தான் நம்ம தெரிஞ்சே ஏமாறுறோம்னு நான் சொல்ல வரேன். என்ன பொறுத்தவரையும் ஜோசியம் உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா, அது நம்பிக்கை, உண்மையும் கூட. ஏன்னா, அந்த காலத்தில பல ஆராய்ச்சிகள மேற்கொண்டு தான் ஜோசியத்த எழுதுனாங்க நம்ம முன்னோர்கள். அப்ப ஏன்டா இப்படி பேசுறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா, எனக்கு தெரியல எத்தன பேரு முன்னோர்கள் வழி வந்தார்கள்ன்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜோசியர்கள் YouTubeல இருக்காங்க. இவங்க எல்லாருமே கரெக்ட்டா கணிக்கிறாங்களா? கரெக்ட்டா சொல்றாங்களா? அப்படின்றது எனக்கு டவுட் இருக்குங்க. ஏன்னா, 10 விஷயம் சொன்னா, அதில ஒரு விஷயம் கூட சில டைம் நடக்க மாட்டேது. நீங்க லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஒண்ணுதாங்க. சம்பாரிக்கணும், நல்லா சம்பாரிக்கணும், நல்ல பொண்ணையோ, பையனையோ கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும். இத சுத்தி தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் காமன் கொஸ்டின். இத பேஸ் பண்ணி ஆன்ஸர் அவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அவங்கன்னா யாரு? போலி ஜோசியர். போலி ஜோசியர்னா யாரு? சரியா படிக்காதவங்க, அரைகுறையான ஜோசியர். அவங்கள பத்தி மட்டும் தான் நான் பேசுறேங்க. கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ப தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கப் போது. அதுக்காக ஏன் தேவையில்லாம ஒரு காச செலவு பண்ணி இந்த மாரி ஜோசியம் பார்க்கணும்? எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். என்ன பொறுத்தவரையும் ஜோசியத்துக்கு செலவு பண்ற காச ஏழை குழந்தைங்களின் படிப்புக்கு, கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றோர், அவங்களுடைய வேலைவாய்ப்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இது என்னோட சொந்த கருத்து தான். இதில தப்பும் இருக்கலாம், நிதர்சனமான உண்மையும் இருக்கலாம். யோசிங்க. யோசிச்சுட்டு எது நல்லதோ அத செய்யுங்க. தேவையில்லாம, தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம ஏமாற வேண்டாம். இந்த கன்டென்ட் புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.